உன் இருதயத்தை சீர்படுத்து, இயேசு உன்னை சுகமாக்குவார் என்ற தலைப்பில் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நாம் வார்த்தைகளை கேட்கும்போது ஆண்டவர் நம்மை சீர்படுத்துவார், நம்மை குணமாக்குவதற்கு ஆயத்தப்படுத்துவார். விசுவாசம் வரும். பின்பு நாம் ஜெபிக்கும்போது ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். நீதிமொழிகள் 4:23 வாசிப்போம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், உன் இருதயத்தை காத்துக்கொள். அதனிடத்து நின்று ஜீவ ஊற்று புறப்படும். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். அந்த இருதயத்தில் இருந்து ஜீவ ஊற்று புறப்படும். எல்லா காவலோடும் ஏன் இருதயத்தை காத்துக்கொள்ள வேண்டும்? நம்முடைய வாழ்க்கையில் உள்ளே இருந்துதான் நிறைய பாவங்கள் இருதயத்திலிருந்து தான் வெளிப்படுகிறது. வெளியில் நம்மை பார்க்கும்போது நல்லவர்களாக தெரியும். ஆனால் நம்மை யாராவது நம்மை காயப்படுத்தினால், வேதனைப்படுத்தினால், யாராவது உதவி செய்யாமல் விட்டால் நமக்குள்ளே இருந்து அநேக காரியங்கள் வெளிப்படுகிறது. சில நேரங்களில் சில ஆட்களை பார்க்கும்போது வெளியே தெரியாது. போன வாரத்தில் ஒரு ஆளை பிடித்திருக்கிறார்கள். அவன் ஒரு ஊழியனைப் போல அவன் நடித்து அந்நிய பாஷைகளையும் பேசி ஆட்களுக்கு நான் சுகம் கொடுக்க போகிறேன்னு சொல்லி பெண்கள், இந்த தனியாக இருக்கிற பெண்கள், பயந்திருக்கிற பெண்கள் இவருடைய வீடுகளுக்குள்ளே போய் இந்த மாதிரி தானாக சும்மா ஒரு அந்நிய பாஷையை பேசி அவங்களுக்கு ஜோம் பண்ணுற மாதிரி ஜோம் பண்ணி அவங்கள ஏமாற்றிருக்கிறான். அவனை போலீஸ் பிடிச்சி அவனை ஜெயிலில் வச்சுருக்காங்க. அவனை ஜெயிலில் வச்சுருக்கும் போது அங்கே உள்ள ஒரு போலீஸ்காரன் கேட்குறான், நீ எப்படி ஆட்களை ஏமாத்தின, நீ எப்படி நீ நடித்தான்னு காமி அப்படின்னு சொன்னால் அவன் நடித்து காமிக்கிறான். அவன் ஜோம் பண்ணுற மாதிரி ஜோம் பண்ணுறான், அந்நிய பாஷை பேசுகிற மாதிரி அந்நிய பாஷை பேசுகிறான். ஆனால் அவனுடைய மனசுக்குள்ளே பணம் பிடுங்கணும், இந்த ஆட்கள்கிட்ட இருந்து பணம் வாங்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் அந்த மாதிரி செய்கிறான். இப்படி தான் நிறைய பேர் வெளியே பார்க்குறதுக்கு நல்லவர்கள் போல இருப்பார்கள், உள்ளேயோ அவருடைய வாழ்க்கை வித்தியாசமாக இருக்கிறதை பார்க்குறோம். அதனால் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் இருதயத்தை காத்துக்கொள்ளுங்கள். மார்க்கு 7ஆம் அதிகாரம் 21, 22, 23ஆம் வசனத்தை வாசிக்கும்போது இருதயத்திலிருந்து என்னெல்லாம் வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. எப்படியெனில் மனுஷனுடைய இருதயத்துக்குள் இருந்து பொல்லாத சிந்தனைகள் உண்டாகிறது. இருதயத்துக்குள்ள இருந்தால் சிந்தனை வருது, தப்பான சிந்தனைகள் மனுஷனுக்கு வருது. அடுத்தது விபச்சாரங்கள், வேசித்தனம், கொலைபாதகம், களவு, பொருளாசை, துஷ்டத்தனங்கள், கபடு, காமவிகாரம், வன்கண், தூஷணம், பெருமை, மதிகேடும் புறப்பட்டு வரும். பொல்லாதவைகளாகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து உள்ளே இருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்தும் என்றார். மனுஷன் தீட்டுப்பட்டு போகிறான். உள்ளே இருந்து இந்த பாவங்கள் எல்லாம் மனுஷனுடைய இருதயத்திலிருந்து வருகிறது, வந்து அவனை தீட்டுப்படுத்தி போடுகிறது. உனக்கு உள்ளே இருந்து பாவங்கள் வரும். சில ஆள் சொல்லுவான், அப்போ வெளியில் இருந்து நம்ம எதை சாப்பிட்டாலும் பரவாயில்லையா அப்படின்னு குடித்தா, சில ஆள் சொல்லுவான், உள்ளே போனால் தானே இருந்து பாவம் வருது, வெளியே இருந்து போகிறது ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லி அப்போ குடிக்கலாமா அப்படின்னா, நீ குடிச்சு பாரு, உன் உள்ளத்துலேருந்து எல்லாம் பேசுவாள். நீ பேசக்கூடாத காரியம், செய்யக்கூடாத காரியம் அத்தனையும் குடித்த பிறகு வெளியே உள்ளே இருந்து வர்றதை பார்க்க முடியும். அதனால் உன்னுடைய வாழ்க்கையில்
அநேக காரியங்கள் உள்ளே இருந்து வருகிற காரியங்கள் இருக்கிறது. உன் இருதயத்தை காத்துக்கொள்ளணும். அப்போ இந்த பாவங்கள் செய்யாமல் இருக்க முடியுமா? நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க, முடியலை. எத்தியோப்பியன் தன் தோலையும் சிவிங்கி தன் புள்ளியை மாற்றக்கூடுமா? மாற்றக்கூடுமானால் தீமை செய்ய பழகின நீங்களும் நன்மை செய்யக்கூடும். தீமை செய்ய பழகினவனுக்கு இந்த பாவத்தை விட முடியாமல் அவன் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ ஆண்டவருடைய உதவி தேவை. ஆண்டவர் சிலுவையில் அதுக்கு தான் மரித்தார். ஆண்டவருடைய இரத்தம் அதுக்கு தான் சிந்தப்பட்டது. ஆண்டவர் உயிரோடு எழும்பி இருக்கிறார் உன்னை விடுதலையாக்க. இந்த பாவங்கள் இருந்தெல்லாம் உன்னை விடுதலையாக்க இந்த ஆவியானவர் கிரியை செய்கிறார். இந்த ஆவியானவர் உனக்கு உதவி செய்வார். பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்தி உன்னை சீர்படுத்துவார். உன் இருதயத்தை இன்றைக்கு ஆண்டவருக்கு ஒப்புக்கொடு, அவர் அதை சீர்படுத்துவார். நீ அதை பார்க்கலாம், உன்னுடைய வாழ்க்கையில் அதை அனுபவிக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில் சுமார் 56 ஆண்டுகளுக்கு முன்னால் நான் என்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட தவறுகள், பாவங்கள் என் வாழ்க்கையில் இருந்தது. ஆனால் ஆண்டவர் அதை எல்லாவற்றையும் மாற்றி சீர்படுத்தி இருக்கிறதை என் வாழ்க்கையில் காண முடிகிறது. உங்கள் வாழ்க்கையிலும் இந்த அனுபவம் வருவதற்காக ஜெபம் பண்ண வேண்டும். ஆண்டவர் உங்களுக்கு இப்படிப்பட்ட அற்புதமான காரியத்தை செய்வார். இதுதான் பெரிய அற்புதம். கெட்டுப்போயிருக்கிற உன் இருதயத்தை ஆண்டவர் சீர்படுத்தி உன்னிலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும்படி அவர் பண்ணுவார். இதுவரைக்கும் உனக்குள்ள அழுக்கான காரியங்கள் இருந்தது, அழுக்கான காரியங்கள் நீ செய்து வந்தாய். ஆனால் ஆண்டவர் இனிமேல் உன் வாழ்க்கையில் இருந்து ஒரு நல்ல ஒரு வித்தியாசமான காரியத்தை செய்வார். உனக்குள்ளேருந்து ஜீவ ஊற்று புறப்படும். ஜீவ ஊற்று என்று சொன்னால் அது போகிற இடமெல்லாம் ஆரோக்கியம் வரும், அது போகிற இடமெல்லாம் பிராணிகள் பிழைக்கும், அது போகிற இடமெல்லாம் செழிப்பு உண்டாகும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆகினால் இதுவரைக்கும் நீ சாபமாய் இருந்த உன்னை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். இதுவரைக்கும் இருதயம் சீர்கட்டு இருந்தது, இன்றைக்கு ஆண்டவர் அதை சீர்படுத்தி உன்னை ஒரு நல்ல மனிதனாக மாற்றுவார். இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையின் நன்மையான காரியங்களை செய்ய முடியாமல் கஷ்டப்பட்டால் இன்றிலிருந்து ஆண்டவர் உன் இருதயத்தை மாற்றுவார். தூர இடத்திலிருந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, வீடுகளில் இருந்து கேட்கிற நீங்கள் செய்ய வேண்டிய ஜெபம், இன்றைக்கு என் இருதயத்தை சீர்படுத்தி என்னை குணமாக்கும் ஆண்டவரே. என் இருதயத்திலிருந்து ஜீவ ஊற்று வரணும். என் வாழ்க்கையிலிருந்து ஆண்டவர் தவறான காரியங்கள் வரக்கூடாது. நம்முடைய வீடுகளில் தண்ணீர் அடிக்கிற பம்பு இருக்கும். சில நேரம் பம்பில் என்ன தண்ணி வந்துடுது, சாக்கடை தண்ணி வந்துடுது. சாக்கடை தண்ணி அது கலந்துட்டுனா பம்ப் அடித்தா என்ன தான் வருது? சாக்கடை தண்ணி தான் வருது, நாத்தம் பிடிச்ச தண்ணி தான் வருது. அது நம்முடைய வாழ்க்கையை விட்டு மாறிடணும். ஆண்டவர் கொடுக்குற அந்த ஜீவ ஊற்று எப்போவுமே நல்ல ஜீவ ஊற்று, அதில் வேறு எந்த கலப்படமும் இருக்காது. உன் வாழ்க்கையில் அந்த ஜீவ ஊற்று உன் வாழ்க்கையில் வருமானால் அதுதான் உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒன்று. எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை வாசிப்போம். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும், இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது. மகா கேடுள்ளதுமாய் இருக்கிறது. அதை அறியத்தக்கவன் யார்? அதை அறியத்தக்கவன் யார்? உன் இருதயத்தை ஒன்னாலேயே சில நேரம் அறிய முடியாது. அது திருக்குள்ளதாக இருக்கிறது, அது கேடு உள்ளதாக இருக்குது. எப்போ நீ என்ன தப்பு செய்வா, எப்போ நீ யாரை கெடுப்பா, எப்போ உன் வாயிலிருந்து தப்பான வார்த்தைகள் வரும் உனக்கே தெரியாது. ஆனால் அது உனக்குள்ளே இருக்குது. சில ஆட்கள் பார்த்தா, சில சபையில் சில ஆட்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, முன்னால் நல்லா ஆராதிப்பாங்க, சண்டே ஸ்கூலில் எடுப்பாங்க, நல்ல ஆண்டவரை துதிப்பாங்க. எப்போ? கல்யாணத்துக்கு முன்னால். கல்யாணத்துக்கு முன்னால் இதெல்லாம் நல்லா இருக்கும். கல்யாணத்துக்கு பிறகு அவங்கள கேட்டால் கேட்பாங்க, இந்த பொண்ணு எப்படி பாஸ்டர் அப்படின்னா, ஐயோ அந்த பொண்ணு நல்ல பொண்ணு, சண்டே ஸ்கூல் எடுக்குது, சர்ச்சில் முன்னால் ஆராதிக்குது, அப்படியே ஆராதிச்சுன்னா அப்படியே ஆண்டவருக்குள்ளே நல்லா இருக்குது
அப்படின்னு சொன்னால், நீங்கள் நல்ல பொண்ணுன்னு சொன்னதானே நாங்கள் இந்த பொண்ணை கட்டணும் பாஸ்டர். அது கெட்டின பிறகு அது பண்ணுற அநியாயம் வீட்டில் பயங்கரமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. நான் தப்பிக்கிறதுக்கு என்ன சொல்லுவேன்னா, எங்ககிட்ட இருக்க வரைக்கும் அது நல்லா தான் இருந்துச்சு, அது உங்ககிட்ட வந்த பிறகு அப்படி ஆயிட்டு. அது அர்த்தம் என்ன? அதுக்குள்ளே எல்லாமே தவறுகள் இருக்குது. ஆனால் அது அந்த சோதனைகள் வரும்போது, அழுத்தம் வரும்போது, நெருக்கம் வரும்போது தான் அந்த இருதயத்தில் இவ்வளவு காரியம் இருக்குதா அப்படிங்கிறது தெரிய ஆரம்பிக்குது. அப்போ உங்ககிட்ட அப்படி தவறான காரியம் இருக்கிறது வெளியே வந்துச்சுன்னா தப்பு ஒன்றும் இல்லை. அதை கண்டுபிடிச்சி, ஆண்டவரே இதெல்லாம் என்னை மாற்றி என் இருதயத்தை சீர்படுத்தும்னு ஜெபம் பண்ணால் ஆண்டவர் அடுத்த முறை உங்களை நல்ல விதத்தில் கொண்டு வருவார். உங்கள் கோபம், உங்கள் எரிச்சல்கள் மாறி ஆண்டவர் உங்களை சீர்படுத்துவதை காண முடியும். ஆனால் உங்கள் இருதயத்துக்குள்ளே இருக்கிறத அறிய முடியாது. அந்த இருதயம் மகா பயங்கரமானது, திருக்குள்ளது, அது கேடுள்ளதுமாக இருக்கிறது. ஆனால் அடுத்த வசனம், கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை சோதிக்கிறவருமாயிருக்கிறேன். உள்ளிந்திரியங்களை சோதிக்கிறவருமாக இருக்கிறேன். உன் இருதயத்தை ஆராய்கிறவரும், உன் உள்ளிந்திரியங்கள் உள்ளே இருக்கிறதை சோதிக்கிறவரும் ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அவர்கிட்ட போய் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, என் செய்கைக்கு தக்கதாக, என் வழிகளுக்கு தக்கதாக நீ பலன் கொடுக்கிற தேவன். சில நேரம் சில ஆட்களை பார்த்தா நல்லா இருக்கும், நல்ல குடும்பமாக இருக்கும்னா அவங்களுக்கு ரொம்ப கஷ்டங்கள், போராட்டங்கள், நெருக்கங்கள் வரும். நமக்கே தெரியாது, விளங்காது. ஏன் ஆண்டவரே இவங்களுக்கு இவ்வளவு கஷ்டங்கள், இவ்வளவு நெருக்கங்கள், திடீரென்று பல காரியங்கள்? அதனால் எல்லாருமே தவறு செய்ததுனால, பாவம் செய்ததுனால அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டம் வருதுன்னு நினச்சிடக்கூடாது. சில நேரம் நம்ம தவறு செய்யாட்டாலும் நம்ம வாழ்க்கையில் கஷ்டங்கள் உண்டு, நெருக்கங்கள் உண்டு, பாடுகள் உண்டு. ஆனால் சிலருக்கு அவனுடைய வழிகளுக்கு தக்கதாக, அவனுடைய செய்கைகளுக்கு தக்கதாக ஆண்டவர் பலன் அளிப்பார். எப்படி பலன் அளிக்கிறார்? அவனுடைய இருதயத்தை ஆண்டவர் ஆராய்ந்து பார்ப்பார், அவனை சோதித்து பார்ப்பார். சோதித்து பார்த்து அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாக பலன் அளிப்பார். இன்றைக்கு இந்த சாயந்தர வேளையில் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற உன் வாழ்க்கையில் தவறான வழிகள், தவறான பாதைகள் உனக்கு இருக்குமானால் இன்றைக்கு அதை விட்டுவிடு. ஆண்டவர் உன்னை ஆராய்ந்து பார்க்கிறார். ஆண்டவர் உன்னை உள்ளிந்திரியங்களை அவர் சோதித்து பார்க்கிறார், நீ எப்படி இருக்கிறாய் என்று. நீ சரியாகி சீர்பொருந்தி விட்டால் இன்றைக்கு உனக்கு அதற்கேற்ற பலனை ஆண்டவர் தருவார். ஆண்டவர் உனக்கு நல்ல சுகத்தை தருவார். ஆண்டவர் உனக்கு அற்புதத்தை செய்ய வல்லமையுடையவராக இருக்கிறார். உண்மையாக தூரத்திலிருந்து, வீடுகளிலிருந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உன் வழிகள் எப்படி இருக்கிறது? உன்னுடைய இருதயம் எப்படி இருக்கிறது? உன்னுடைய செய்கைகள் எப்படி இருக்குது? யோசித்துப்பார். உன்னுடைய வாழ்க்கையை மாற்றிவிடு. ஆண்டவர் நிச்சயம் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உன்னை மாற்றுவார். கடந்த ஞாயிற்றுக்கிழமை நான் ஆண்டவருடைய வார்த்தையை பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ சொல்லும்போது முதுகில், ஒய்ஃப் முதுகில், புருஷன் முதுகை பரண்டி விட்டுறான் கோபத்தில் அப்படின்னு சொன்னேன். பிறகு சண்டை, வீட்டுக்குள்ளே சண்டை வந்து பாத்திரங்கள், சட்டி, பானை அத்தனையும் உடைச்சிருவோம். அதே மாதிரி ஒரு ஃபேமிலி அன்னைக்கு வந்திருக்கிறாங்க. அதே மாதிரி வீட்டில் அந்த அம்மா பரண்டை, இவர் சட்டி பானையெல்லாம் உடைக்க வந்து 2 பேருமே, நான் தற்செயலாக சும்மா தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது அவங்க 2 பேரும் அந்த செய்தியை கேட்டுட்டு வீட்டுக்கு போய் மனம் திரும்பி ஒருத்தருக்கு ஒருத்தர்
சண்டை போடுறத நிப்பாட்டி தங்கள் வாழ்க்கையை மாற்றி கொண்டார்கள். தங்களுடைய வாழ்க்கையை மாற்றி கொண்டார்கள். உங்கள் வாழ்க்கை மாறணும், சீர்பொருந்தணும். அப்படி இருக்கும்போது தான் ஆண்டவர் அற்புதங்களை செய்ய முடியும். உங்கள் வாழ்க்கை மாறட்டும். ஆண்டவர் என்ன செய்கிறார்? 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், மனுஷன் முகத்தை பார்ப்பான். கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றான். கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். ராஜாவாக அபிஷேகம் பண்ண தாவீதினுடைய தகப்பன் அந்த வீட்டுக்கு சாமுவேல் போனார். அந்த வீட்டில் நிறைய பிள்ளைகள். அதில் மூத்தவன் வருகிறான். அவன் மூத்தவன் தானே, ஒரு தீர்க்கதரிசி. அவன் முகத்தை தான் பார்க்குறான், அவனுடைய சரீர வளர்ச்சியை பார்க்குறான். அவனை பார்த்த உடனே வெளியே பார்க்கும்போது அவன் சரீர வளர்ச்சி, அவன் முகத்தை பார்த்தா இவன் தான் ராஜாவாக இருக்கிறதுக்கு சரியான ஆள் அப்படின்னு அபிஷேகம் பண்ண போகிறான். ஆண்டவர் சொல்கிறாரு, நீ இவன் முகத்தை பார்க்குறாப்பா, இவனுடைய சரீர வளர்ச்சியை பார்க்குறான். நான் இவனை புறக்கணித்தேன். இவன் அல்ல, நான் தெரிந்து கொள்ளுகிறவன் இவன் அல்ல. சில நேரத்தில் சில ஆட்களை பார்த்தா வாட்ட சாட்டமாக ரொம்ப நல்ல ஆள் மாதிரி தெரியும். ஆனால் ஆண்டவர் இருதயத்தை பார்க்குறார். உள்ளே எப்படி இருக்கிறார், உன் இருதயம் எப்படி இருக்குது, உன் உள்ளே இருக்கிற குணம் எப்படி இருக்குது, அதைத்தான் ஆண்டவர் பார்க்குறார். உன் படிப்பை பார்க்க மாட்டார் ஆண்டவர். உனக்கு எவ்வளோ பணம் இருக்குன்னு பார்க்க மாட்டார். உனக்கு எவ்வளோ செல்வம் இருக்குன்னு பார்க்க மாட்டார். ஆண்டவர் உன் இருதயத்தை பார்ப்பார். உன் இருதயம் எப்படி இருக்குது? உன் வாழ்க்கையில் இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற நீங்கள், ஆண்டவர் உங்கள் இருதயத்தை பார்க்கிறார். ஒரு திமிர்வாதக்காரனை சுகப்படுத்துவதற்காக கொண்டு வந்த போது ஆண்டவர் அங்கு கொண்டு வந்த அந்த ஆட்களுடைய விசுவாசத்தை பார்த்தார். அதே சமயத்தில் அந்த திமிர்வாதக்காரனை பார்த்தபோது அவனுடைய இருதயத்தை பார்க்குறார். அவனுக்கு உள்ள பாவங்கள் இருக்கிறத பார்க்குறார். இயேசு முதலாவது சொன்னார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கையை எடு, இனிமே உனக்கு சுகம் லேசாக கிடைச்சிடும். உன் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்குமானால் ஆண்டவர் உன்னை சுகமாக்க வல்லமை உடையவர். உன் இருதயத்தை பார்க்குறார். உன் இருதயத்தை சீர்படுத்து. தூரத்திலிருந்து ஆண்டவருடைய வார்த்தையை வீடுகளிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்க யாராக இருந்தாலும் சரி, இன்றைக்கு ஆண்டவரை என் இருதயத்தை சரியாக்கும், என் பாவங்களை மன்னியும், என் உள்ளே இருக்கிற எல்லா காரியங்களையும், எனக்குள்ளே இருக்கிற கோபம், எனக்குள்ளே இருக்கிற எரிச்சல், எனக்குள்ளே இருக்கிற குறை சொல்லுகிற ஆவிகள், எனக்குள்ளே கடன் வாங்கி பிழைக்கிற மற்றவங்களை ஏமாற்றுகிற ஆவிகள், இதெல்லாம் மாற்றி சண்டை குணத்தை மாற்றி எனக்குள்ள நல்ல குணம் வரணும். சீர்படுத்தும் என் இருதயத்தை, சரிப்படுத்தும் என் இருதயத்தைன்னு கேளு. ஆண்டவர் உன்னை சரிப்படுத்தி சீர்படுத்தி உன்னை சுகமாக்குவார். சங்கீதம் 51:10 என்ன சொல்லுகிறது? தேவனே, தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், சுத்தமான ஒரு இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை, நிலைவரமான ஒரு ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும், என் உள்ளத்தில் புதுப்பியும். சுத்தமான இருதயத்தை என்னை சிருஷ்டியும். இந்த சங்கீதக்காரன் தவறு செய்து விட்டான், பாவம் செய்து விட்டான். அவனுடைய வாழ்க்கையில் அவன் தன் பாவத்தை அறிக்கை பண்ணி ஜெபிக்கிற ஒரு ஜெபம் இந்த சங்கீதத்தில் இருக்குது. அவன் சந்தோஷத்தை இழந்துட்டான், பரிசுத்த ஆவியானவரை அவன் இழந்துட்டான். அவன் கேட்குற, ஆண்டவரே ஒரு சுத்தமான இருதயத்தை எனக்குள்ளே உருவாக்கும் ஆண்டவரே. நம்மளும் அதைத்தான் கேட்கணும்.
இந்த உலகத்தில் ரொம்ப முக்கியம் சுத்தமான இருதயம். ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை சுத்தப்படுத்துவார். நம்ம இருதயம் அவரை நம்பணும், அவரை விசுவாசிக்கணும். நீ நம்பினால், உன் இருதயம் அவரை நம்புமானால் உன் வாழ்க்கை செழிப்பாகும். அது தண்ணீர் நிறைந்த ஒரு தோட்டத்தில் இருக்கிற மரத்தை போல செழிப்பாகும். அது உஷ்ண காலத்தில் வறட்சி ஆகாது. ஆனால் உன் நம்பிக்கை அவர் மேலே வைக்கலைன்னா உன் இருதயம் சோர்ந்து போயிருக்கும். இன்றைக்கி உன் நம்பிக்கை யார் மேலே வச்சிருக்கிறான்? இந்த ஆண்டவர் மேலே வைத்து விடு, அவரே சார்ந்துரு. கர்த்தர் உனக்கு அற்புதம் செய்வார். நீ விசுவாசிக்கிறபடி உனக்கு ஆகும். சுத்த இருதயத்தை கர்த்தர் உன்னிலே சிருஷ்டிப்பார். ஒரு நிலைவரமான ஆவி. ஆண்டவரை சுகத்துக்காக மாத்திரம் நீ ஏற்றுக்கொண்டு வரமாட்டான். ஆண்டவர் சுகம் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி நீ ஏற்றுக்கொண்டு இன்றைக்கி ஏற்றுக்கொண்டு நாளைக்கு ஆண்டவரை விட்டுவிட மாட்டாய். ஆண்டவருக்காக வாழ நிலைவரமான ஆவி உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக இயேசுவை பின்பற்ற ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். ஆண்டவர் உனக்கு அற்புதங்களை செய்வார். இன்றைக்கு ஆண்டவருடைய கரம் உன் மேலே இறங்கி வரட்டும். ஆண்டவர் உனக்கு ஒரு விசுவாசமுள்ள ஒரு இருதயத்தை ஆண்டவர் உனக்கு தருவாராக. சுத்த இருதயம் உள்ளவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று வேதம் சொல்லுது. அவர்கள்தான் பாக்கியவான்கள். உன்னுடைய வாழ்க்கையில் சுத்த இருதயம் எப்படி வரும்? உங்ககிட்ட தவறான வாழ்க்கை இருந்தால் அதை அறிக்கை பண்ணிடணும், அதை விட்டுறணும். ஆண்டவரே எனக்கு சுத்தமான இருதயத்தை தாரும் என்று கேட்டு அறிக்கை பண்ணினால் ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். அப்போஸ்தலர் 8:21-22 வாசிப்போம். ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். 21 வாசிங்க. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாய் இராதபடியால் இந்த விஷயத்திலே உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை. உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாய் இருக்கணும். உன்னுடைய துர்க்குணத்தை விட்டு விலகியிரு. இது யாரை பார்த்து சொல்லப்படுகிறது? ஒரு மாயக்காரன் ஒரு ஊரில் இருந்தான். அவன்தான் பெரிய சக்தி என்று எண்ணினார்கள். அவன் தன் மந்திர வித்தைகளினாலே பெரிய காரியங்களை செய்து வந்தான். ஊராரே அவனை பெரிய மனுஷனாக எண்ணினார்கள். ஆனால் இயேசுவின் நாமத்தினால அங்குள்ள ஊழியர்கள் பெரிய அற்புதங்களை செய்ததுனால அவனும் இயேசுவை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி இயேசுவை ஏற்றுக்கொண்டான். ஞானஸ்நானம்லாம் எடுத்தான். அங்கே அவர்கள் சில ஆட்கள் மேலே கைகளை வைக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் இறங்கினதை பார்த்தான். பரிசுத்த ஆவியானவர் வந்ததை அவன் பார்த்த உடனே அவன் அப்போஸ்தலரிடத்தில் போய் நானும் இப்படிப்பட்ட வரத்தை பெறணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பணத்தை கொடுத்து அவன் அந்த 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 வரத்தை பெறணும்னு பார்த்தான். நம்ம ஆண்டவருக்கு எதை லஞ்சம் கொடுக்க முடியாது. உலகத்தை எதையாவது பெறணும்னா மனுஷனுக்கு லஞ்சம் கொடுத்தா இந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துக்கு போனாலும் எதைத்தான் கேட்குறான்? லஞ்சம்தான் கேட்குறான். ஒரு பட்டாவை மாற்ற முடியலை. பட்டாவை ஒழுங்காக இருக்கிற பட்டாவை மாற்ற முடியல. ஆன்லைனில் எல்லாத்தையும் போடணும். இப்போ ஆன்லைனில் போடணுமா? அந்த ஆன்லைனில் உட்காந்துருக்கான் பார்த்தீங்களா? அவன் இந்த பட்டனை அங்கங்கே அமுக்கிறதுக்கு அவனுக்கு போட்டால் தான் பட்டன் அவன் கையை அமுக்குது, இல்லாட்டா அமுக்க மாட்டேங்குது. அப்போ இந்த உலகமே இந்த பணத்தில் தான் இருக்கு. அப்போ அவன் இருதயம் சரியில்லாமல் இருக்குது. அவன் மனம் திரும்பினாலும் அவன் அதிசயங்களை பார்த்து அற்புதங்களை பார்த்து நம்மளை விட பெரிய காரியம் இந்த ஊழியக்காரர் செய்கிறாங்களேன்னு சொல்லி ஞானஸ்தானம்லாம் எடுத்துட்டான். ஆனால் அவன் இருதயம் இன்னும் சரியாகலை. நிறைய பேர் அப்படி தான் ஒரு அற்புதத்தை கண்டு ஞானஸ்தானம் எடுத்துருவாங்க, இருதயம் சரியில்லாமல் இருக்கும். உன் இருதயம் சரிப்பட்டால் தான் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். அவன் அழுறான், ஐயோ நீங்கள் சொன்னது ஒன்றும் என் வாழ்க்கையில் நடக்கக்கூடாது,
நீ கசப்பான பிச்சில் இருக்கிறார் என்று அவனை பார்த்து அங்கே சொல்கிறாங்க. இப்போ உன் வாழ்க்கை அந்தரங்கத்தில் சரியாக இருக்கும்போது ஆண்டவர் உனக்கு வெளியரங்கமாக பலன் அளிப்பார். இன்றைக்கு ஆண்டவர் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். ஆண்டவர் எதை பார்க்குறார்? உன் இருதயத்தில் விசுவாசம் இருக்கான்னு பார்க்குறார். வெளியில் நீ இன்றைக்கி கூட்டத்துக்கெல்லாம் வந்திருக்கலாம், விசுவாசத்தினால தானே வந்திருக்குன்னு சொல்லலாம். ஆனால் உண்மையான விசுவாசம் உன் இருதயத்தில் இருக்குதா? நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் உனக்கு அற்புதம் நடக்கும். இன்றைக்கு ஆண்டவர் பெரிய அற்புதத்தை உனக்கு செய்ய ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். வீடுகளிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற, கிராஸ் டிவியில் பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள், ஐயா இந்த இயேசு என் இருதயத்தை சீர்படுத்தணும், என் இருதயம் சரியாகணும், உள்ளே இருக்கிற என் வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றணும், என்கிட்ட இருக்கிற தப்பு தவறுகள், கோபங்கள், எரிச்சல்கள், பொறாமைகள், பலவிதமான பெருமையின் ஆவிகள், என் வாழ்க்கையில் ஆண்டவரை ஏதோ ஒரு காரியத்தில் நான் சிக்கியிருக்கிறேன். அது உனக்கு வெளியே பாவமாக தெரியாது. தொடர்ந்து நீ டிவியிலே உட்காந்துக்கிட்டு இருக்க ஆளாக இருக்கலாம், ஃபோன்லேயே உட்காந்துக்கிட்டு இருக்க ஆளாக இருக்கலாம், உன் வாழ்க்கையில் தவறான காரியங்களை பார்க்குற ஒரு ஆளாக இருக்கலாம். மனம் திரும்பும், உன் வழிகளை பார்க்குறார். உன்னை ஆண்டவர் உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து பார்க்கிறார். வெளியில் பார்க்குறதுக்கு நீ ஒரு நல்ல ஆள் போல் இருக்கலாம், ஆனால் உள்ளிந்திரியங்களை பார்க்குறார். உள்ள உன் வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு பார்க்குறார். உன் சிந்தனை எப்படி இருக்குது, அதை சீர்படுத்தணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். என் இருதயத்தை ஆண்டவர் சீர்படுத்தணும், என்னை ஒரு நல்ல ஆளாக ஆண்டவர் மாற்றணும், என் பாவங்களை ஆண்டவர் மன்னிக்கணும், என்னை மாற்றணும் என்று விரும்புகிறவர்கள் கைகளை உயர்த்தி காண்பீங்கள். சீக்கிரம் எங்கே இருந்தாலும் கரம் உயர்த்தி காண்பீங்கள். எங்கே இருந்தாலும், இந்த பக்கம் இருந்தாலும், இந்த பக்கம் நடுவில் இருந்தாலும், அங்கே இருந்தாலும் கை உயர்த்தி காண்பீங்கள். தூரத்தில் இதை பார்த்து கொண்டிருக்கிற எங்கே இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை சீர்படணும், வாழ்க்கை மாறணும்னு சொல்கிறவங்க கை உயர்த்தி காண்பீங்கள். வீடுகளில் இருந்து பார்த்து கொண்டிருக்கிறவர்களும் கை உயர்த்தி காண்பீங்கள். கை வைத்துன்னு நீங்கள் ஒரு நிமிஷம் எழுந்திருக்கும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன், எழுந்திருக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். ஆண்டவர் உங்களை மாற்றணும், உங்களை சீர்படுத்தணும், உங்கள் வாழ்க்கை மாறணும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆண்டவருடைய கரம் உங்களை விசேஷமாக தொடும். ஆண்டவர் எங்கிருந்தாலும் உங்களை ஆசீர்வதிக்கணும். ஆமேன். அப்படிப்பட்ட நீங்கள் உங்கள் கையில் எண்ணெய் பாட்டில் கொடுத்துருப்பாங்க, அதை எடுத்துக்கிட்டு முன்னால் வாங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். வியாதிகளுக்காக ரெண்டாவது ஜெபம் பண்ணுவோம். ஆனால் முதல்ல ஒப்பு கொடுக்குற உங்களுக்கு ஜெபம் பண்ணுவோம். எழும்பி நிற்கிறவங்கெல்லாம் முன்னால் வாங்க, அந்த எண்ணெய் பாட்டிலை எடுத்து கொண்டு வாங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். சீக்கிரமாக முன்னால் வாங்க, ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். வீடுகளிலே குழுக்களாக இருந்து பார்த்து கொண்டிருப்பீங்கன்னா நீங்களும் கூட எழுந்து நின்று இந்த எண்ணெயை எடுத்து வைத்து கொண்டு முன்னால் நில்லுங்கள். நான் சொல்லுகிற ஜெப வார்த்தையை சத்தமாக சொல்லுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் சொல்கிற ஜெப வார்த்தையை சத்தமாக சொல்லுங்கள். அன்புள்ள இயேசுவே, என்னுடைய பாவங்களை எனக்கு மன்னியும், என் இருதயம் சீர்படட்டும், என் இருதயத்தில் உள்ளே இருக்கிற எல்லா பாவங்களையும் மன்னிக்கும்படி உம்மிடத்தில் நான் ஜெபிக்கிறேன். என் பாவங்களை மன்னிப்பதற்காக சிலுவையில் எனக்காக இரத்தம் சிந்தினீர். அந்த இரத்தம் என் பாவங்களை கழுவி சுத்திகரிக்கும் என்று முழு மனதோடு விசுவாசிக்கிறேன். இயேசுவே, நீர் மரித்து உயிரோடு எழும்பினீர், அதையும் விசுவாசிக்கிறேன். உயிர்த்தெழுதலின் வல்லமை இன்றைக்கு என் மேலே இறங்கி வரட்டும். பாவத்தினால் செத்திருக்கிற என் ஆத்துமாவை நீ உயிர்ப்பியும், உயிர்ப்பியும், உயிர்ப்பியும். உயிருள்ள ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும். ஆமேன், ஆமேன் சொல்லுவோம். ஆமேன்.